கேஸ் ஸ்டவ்ல சுத்தமா ஃப்ளேம் வரவே இல்லையா? அப்ப பர்னரை ஒரு தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சமா சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணில நம்ம வாஷ் பண்ண வேண்டிய பர்னரை உள்ள சேர்த்துருங்க. பாதி அளவுக்கு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலை அந்த தண்ணியிலே போட்டுருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருங்க. இந்த தண்ணியில பர்னர் ஒரு நைட்டு ஃபுல்லா அப்படியே ஊற விட்டுருங்க. மறுநாள் காலையில நீங்க பாத்தீங்கன்னா பர்னர்ல உள்ள பாதி அழுக்கு கிளீன் ஆயிடும். மீதி உள்ள அழுக்க நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பீத்தாம்பரி பவுடர் எடுத்துக்கிறேன். சின்ன கம்பி நார் எடுத்து இந்த பீத்தாம்பரி பவுடரை தொட்டு நம்ம பர்னரை நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். ஒரே நைட்ல பர்னர் எந்த அளவுக்கு நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு சுத்தமாயிடுச்சு அப்படின்னு. இவ்வளவு பழைய பர்னரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஊற வச்சு பாருங்க. பாதி அழுக்கு நம்ம தேய்க்காமலே போயிடும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.